லைஃப் ஆஃப் ராஜீவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நான் இலங்கை கொழும்புல இருந்து பேர்வலை போக போகிறேன். பேர்வலை போனால் அங்கே என்னென்ன விஷயங்களை நீங்கள் சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் அங்கே போக போகிறேன், வாங்க போகலாம். போகிற இடத்துலையே நிறைய பழங்கள் ரோட்டுக்கு 2 பக்கமே இருக்குது. இது தர்பூசணி பழம், இது சிவப்பு பழம் இருக்குது, மஞ்சள் பழம் இருக்குது, அவகாடோ இருக்குது, மாங்காய், இப்படி நிறைய பழங்கள் இருக்குது. இந்த மஞ்சள் பழத்தை பாருங்கள், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் போன இடத்துல அந்த விற்று கொண்டு இருந்தவர் தானே அப்படியே ஃப்ரீயாக தந்துட்டார் சாப்பிட சொல்லி. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தால் இந்த சிவப்பு தர்பூசணி பழத்தை விட இந்த மஞ்சள் தர்பூசணி பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, மிளகு, கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தந்தாங்க. செம்ம சூப்பர், வேறு லெவல். பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் எங்களோட பயணத்தை ஆரம்பித்து போய்கொண்டிருக்கேன். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் ரோடு. பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தாது, அதுதான் உண்மையை சொல்ல வேணும். அவ்வளோ அழகாக இருக்குது. அதை தாண்டி பேர்வலை பகுதிக்கு நுழையிற நேரம் ரொம்ப அழகான இடம். சுத்த வர தென்னை மரம் நீங்கள் பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியுது. அந்த தென்னை மரத்தோடு சேர்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னு பாருங்கள். இந்த இடம் நீங்கள் ஒரு வாகனத்தை நிறுத்தி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பேர்வலைக்கு போகிற பாதையில் தான் இது இருக்குது. தென்னை மரத்தோடு சேர்ந்து அந்த கடற்கரை காட்சிகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்க எங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியெல்லாம் கிடையாது. ரசித்து பார்க்குறதுக்கு சூப்பர்பாக இருக்குது. அங்கே அதை பார்த்து ரசிச்சுட்டு திரும்பவும் போய் கொண்டிருக்கிற நேரம் ஒரு கப்பல் கட்டுமான பகுதி எனக்கு கிடைச்சது. படகு கட்டுமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதிக்கு வந்தேன். அங்கே பார்க்குற நேரம் மீன்பிடி படகுகள் தான் மிக பெரிய அளவில் கட்டுமான பணிகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த படகை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு பேரில், ஒவ்வொரு நிறங்களில் அந்த கட்டுமானம் எல்லாம் செய்கிறாங்க. இலங்கையில் இப்படியெல்லாம் செய்கிறாங்களா ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த கப்பல் கட்டுமானம் பொதுவாகவே இலங்கையில் பல இடங்களில் இருக்குது. அந்த கப்பல் கட்டுமானம் என்றதை விட ஒரு படகு கட்டுமானம், இப்போ கப்பல் கட்டுமானங்களும் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே சுற்று வர இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி. பேர்வலைக்கு போகிற பகுதியில் இருக்குது. இது பீச் பக்கம் இல்லை, லேண்ட் பக்கம் இருக்குது. நீங்கள் போகிற நேரம் இதை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. வாகனத்தில் போகிற நேரம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வலது பக்கம் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் அங்கே போகிற நேரம் கண்டிப்பாக இந்த இடத்தையும் பாருங்கள். இப்போ நான் பேர்வலை வந்துட்டேன். பேர்வலையில் ரொம்ப ஸ்பெஷலான இடம் தான் ஜெம் மார்க்கெட். இந்த ஜெம் மார்க்கெட் உலக பிரபல்யம் ஆன ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் இங்கே அந்த ரத்தினக்கல், அந்த கற்கள் வியாபாரத்துக்காக வர்றாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல், எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த லுங்கி கட்டி ஒரு ஷர்ட் போட்டு, ஏதோ ஒரு பேக் கிடையாது, இடுப்பில் கட்டுற ஒரு ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்காங்க. இது தனியாக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் தனியாகவே ஒரு vlog போடலாம். அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பர்பான ஒரு இடம். இது பேர்வலை பீச் பார்க். இதில் சனி ஞாயிறு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வருவாங்க. அந்த பேர்வலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களும் சரி இந்த இடத்துக்கு வருவாங்க. மீன் பிடிக்கிற இடம் கூட இது தான். இங்கே சுத்த வர கடல் இருக்குது. ஆனால் கடல் கொஞ்சம் துப்புரவு குறைவாக இருக்குது. பேர்வலை கொஞ்சம் இதை கவனித்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தால். இந்த உடைஞ்ச படகு அப்படி ஒன்று விழுந்திருக்கு. நான் சொன்ன மீன்பிடி படகு தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக விழுந்திருக்கலாம். ஆனால் அதை அப்படியே வச்சுருக்காங்க. பார்க்குற நேரம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சுத்த வர பாருங்களேன், வேற மாதிரி இருக்குது. இப்போ நான் பேர்வலையின் கெச்சிமலை பள்ளிக்கு வந்திருக்கேன். இது ஒரு மத வணக்க ஸ்தலம், இஸ்லாமிய மத வணக்க ஸ்தலம். எல்லோருக்குமே தெரியும், இது உலக பிரபல்யம் வாய்ந்த ஒரு இடம்தான் இந்த மத வணக்க ஸ்தலம். கடற்கரை ஓரத்திலேயே ஒரு மலை குன்றின் மேலே இருக்குது. தென்னை மரங்கள் சுற்றி இருக்குது. கடற்கரை ஒரு பக்கம் இருக்குது.
இப்போ அந்த கடற்கரை காட்சிகள் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை பார்க்குற நேரம் அடடா நம்மளும் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக போங்க, அந்த வியூவை பாருங்கள். ஒரு ஈவினிங் டைம் தான் இது. ஈவினிங் டைமில் ரொம்ப வெயிலெல்லாம் கிடையாது, ரொம்ப சூடெல்லாம் கிடையாது. அந்த பின்னாடி ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு நான் கண்டிப்பாக போவேன். இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த கடற்கரையை பாருங்கள், ரொம்ப தூய்மையாக அழகான ஒரு கடற்கரை. அதில் நடந்துட்டு வர்றதே தனியாக சூப்பராக இருக்குது. ஸ்லோ மோஷனில் நடந்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் பாருங்கள். அந்த அலை அடிக்கிற நேரம் அதை ரசிச்சுட்டு இதில் நடக்கிற நேரம் வாவ் 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 இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. தனியாக நான் ரசித்தேன். இப்போ பின்னாடி தென்னை மரங்கள் இங்கே பாருங்கள், எவ்வளவு தென்னை மரங்கள். இலங்கை அப்படின்னு சொன்னால் தென்னை மரங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் சில நேரம் தேங்காய் விலை தான் கூடிடுது, என்ன பண்ணுறது. இப்போ நான் கெச்சிமலை பள்ளிக்கு மேலே போக போகிறேன். இந்த கெச்சிமலை பள்ளியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த அரேபிய வியாபாரிகள் அங்கேருந்து வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த கடற்கரைக்கு சேர்ற நேரம் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கெச்சிமலை பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தங்குறதுக்கு இப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, தொழுகை செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. முன்னோர்களுடைய ஜியாரம் எல்லாம் இந்த கெச்சிமலை பள்ளியில் இருக்குது. அதனால தான் இது ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. வருடந்தோறும் சிறப்பான நிகழ்வுகள்லாம் இடம்பெறும். அதுக்கு நிறையா பேர் வருவாங்க. இப்போ அங்கே போகிற நேரமும் ஒரு இயற்கை நிறைஞ்ச இடம், மரம் சூழ்ந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு மலை குன்றின் மேலே பள்ளிவாசல் இருக்குது. அங்கேருந்து பார்க்குற நேரம், இந்த கடலை ரசிக்கிற நேரம் வேறு மாதிரி இருந்தது. இது கெச்சிமலை பள்ளிவாசல். முன்னாடி வந்திருக்கிறேன். வெள்ளை கலர் பெயிண்டில் மனசுக்கு நிம்மதியாக பார்க்குற நேரம், அந்த பக்கத்தில் போகிற நேரமே ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைப் அந்த பள்ளிவாசலில் இருக்குது. அந்த கடலை ரசித்து கொண்டு பள்ளிவாசல் இங்கே இருக்கிற நேரம் நீங்களே யோசிங்களேன். அது அப்படியான ஒரு இடத்துக்கு போகிற நேரம் எப்படி இருக்கும். அங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஜியாரம் எல்லாம் இருக்குன்னு, அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது முன்னோர்களுடைய ஜியாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து. இப்போ கெச்சிமலை பள்ளிவாசலுக்கு பின்னாடி மீன் பிடிக்கிற இடம், சின்ன ஒரு துறைமுகம் இருக்குது. இந்த படகுகள்லாம் பார்க்குறீங்க, மீன் பிடிக்கிற படகுகள் தான். இங்கே மீன் பிடிச்சிட்டு வந்து நான் நினைக்கிறேன் பின்னாடி அந்த மீனெல்லாம் இறக்குறதுக்கான இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் தான் இறக்குவாங்க. இப்போ நான் போகிற நேரம் ஒரு விடுமுறை காலம். அடுத்த இடம் வேர்வலையில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ் ஐலண்ட். இதை பார்பேரி ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஐலண்டுக்கு இப்போ நான் போகிற நேரம் படகுல தான் போக வேண்டியிருக்கு. சின்ன படகுல நீங்கள் படகை புக் பண்ணலாம். அப்படி புக் பண்ணுற நேரம் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு 1000 ரூபா அல்லது 500 ரூபா எடுப்பாங்க. ஒரு 8 பேர் போகலாம். நாங்கள் வந்து 2 பேர் தான் போனோம். ஸோ இப்போ அந்த ஐலண்டுக்கு போக போகிறேன், வாங்க போவோம். இதா நான் போகிற படகு வந்தாச்சு. இந்த படகுல தான் நான் போக போகிறேன். ரெடியாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போகிறவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பயணம் செம்மையாக சூப்பராக இருக்க போகுது. அந்த பயணத்தோட பயணப்படுவோம். ரைட், போகலாம் வாங்க அப்படி சொல்லிக்கொண்டு கடலில் ஒரு பயணம் படகுல. அது காற்று அடிக்க, போட்டு போக, கடலை ரசிக்க, லைட் ஹவுஸை நோக்கி பக்கத்தில் போயிட்டோம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தால் வெறும் 3-4 நிமிஷத்தில் அந்த தீவுக்கு நீங்கள் போயிடலாம். அந்த தீவுக்கு நான் ஏன் போகிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காட்சியை பாருங்கள். பின்னாடி தீவு, நான் போகிற படகு, கடல். ஆனால் என்னை கூட்டிகிட்டு போனவர் செம்மையாக கூட்டிகிட்டு போனார். சரியா, பார்பேரியன் லைட் ஹவுஸின் அந்த தீவின் கரைக்கு வந்துட்டேன். ஒற்றை தென்னை மரம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு தென்னை மரம் கிடையாது, நிறைய தென்னை மரங்கள் அங்கே பார்க்குற நேரமே தெரியுது இருக்குது. சுத்த வர கடல், செம்மையாக சூப்பராக இருக்கிற ஒரு இடம். நீங்கள் குடும்பமாக வந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல இறங்கி சமைச்சு சாப்பிட்டு கடற்கரையிலேயே குளிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் இப்படி நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆரம்பத்தில் பார்க்குற நேரமே எனக்கு காடு மாதிரி இருக்குது.
உள்ளே போய் பார்த்தா தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. இப்போ நான் உள்ளே போக போகிறேன். போகிற நேரமே அந்த சின்ன வயதில் நாங்கள் பார்த்த பழங்கள் எல்லாம் இருக்குது. சாப்பிட ஆசையாக இருக்குது. இது சாப்பிடலாமா கூடாதா எனக்கு தெரியாதே. உங்களுக்கு இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு காடு மாதிரி இருக்குது. ஆனால் நான் போன பாதை தப்புங்க. அதனால் இன்னும் ஒரு பாதை இருக்குது, அதில் தான் சரியாக போக வேண்டியிருக்கு. அவசரப்பட்டு அதுதான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாதையில் போகிற நேரமே ஒரு இயற்கை தான். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் தீவு, மரங்கள் பச்சை பசல்னு இருக்குது. இந்த காட்சியை பாருங்கள், தென்னை மரத்தோடு சேர்ந்து இருக்குது. இப்போ நான் போய் கொண்டிருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் நடக்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்த பாருங்கள். வா, தென்னை மரம் சுற்றி அங்கே பசுக்கள் எல்லாம் இருக்குது, மாடுகளும் இருக்குது. அந்த பாதையில் போகிற நேரம் தனியாக ஒரு தீவில் தனியாக ஒரு வீடு, தனியாக ஒரு லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அந்த லைட் ஹவுஸை பார்த்தீங்க. அந்த லைட் ஹவுஸ் எப்படின்னு சொன்னால் வெள்ளைக்காரர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. அங்கேருந்து கப்பல் போக்குவரத்து அது சம்மந்தமான விஷயங்களை பார்க்குறதுக்காக அங்கே ஒரு வீடும் கட்டி இருக்கிறாங்க, அவங்க தங்கி இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அந்த லைட் ஹவுஸ் இயங்குகிற நிலைமையில் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த லைட் ஹவுஸுக்கு வந்தால் மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், நிறைய பேர் போய் புகைப்படம் எடுத்து நிறைய பிரச்சனை, இந்த பிரச்சனை காரணமாக என்னை மேலே அனுப்பலை. அதனால் லைட் ஹவுஸ் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அங்கேருந்து திரும்ப இப்போ நான் கரைக்கு போக போகிறேன். இப்போ கரைக்கு வந்துட்டோம். இந்த தீவை பாருங்கள். கரையிலேருந்து பார்க்குற நேரம் அழகாக இருக்குது, உள்ளே போனாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி திரும்ப போவீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்தீங்க தானே படகு, அந்த படகுல ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு வச்சு அவங்களுக்கு கால் பண்ணால் டக்கு ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் பக்கத்துலேயே வந்துடுவாங்க. எங்களுடைய அந்த படகு டிரைவர் எப்படி சும்மா கலக்கின்னு வந்துட்டு ஒரு சுத்த போகிறாரு பாருங்கள். வேறு லெவல் சுற்று. இப்போ அந்த சுத்தோடு சேர்ந்து நான் கரைக்கு போக போகிறேன். வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ போட் ஓடிட்டு வந்த எங்களுடைய டிரைவர் சொன்னார், ரொம்ப அலைய அடிக்குது, இதுக்கு மேலே போனால் நாங்கள் கீழே போக வேண்டி வரும், அதனால் நான் உங்களுக்கு அரைவாசி மட்டும் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். வேறு லெவல் செம்மையாக இருந்தது இந்த தீவை பார்க்குற நேரம். கரைக்கு வந்தால் அங்கே மீன் பிடிச்சிட்டு கரைக்கு படகு வந்திருக்கு. அங்கே பார்த்தா பெரிய டூனா மீன் எல்லாம் இருக்குது. கொழும்புக்கும் அங்கே இருக்கிற ரேட்டுக்கும் அரைவாசி ரேட்டுக்கு வாங்கலாம். பெரிய மீன் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து ரசிச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் வர்ற நேரம் அந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க. ஒரு ஈவினிங் டைமில் இந்த வைப்பை பாருங்கள். சொல்ல வார்த்தை இருக்கா? இந்த வைப்புக்கு வார்த்தையே கிடையாது. எல்லோருமே விளையாடி கொண்டிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. எப்பயும் ஈவினிங் டைம் அங்கே போனால் செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் நிச்சயமாக பேர்வலை சுற்றி பார்த்துருப்பீங்க. முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள். பாய்.